இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மேலானது, கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது. பல இடங்களிலிருந்து இதை பார்க்கின்ற, இனி பார்க்க போகிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம், தெய்வீக ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை என்றும் முழுதாக இருக்கிறது. கடந்த நாட்கள்லாம் நம் தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசம் ஒரு இக்கட்டான நிலைக்குள்ளாய் போனாலும் நம்முடைய கர்த்தரோ நம்மளோடு இருந்து அவர் மாறாத தேவனாக நமக்கு சமாதானம் தந்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மீண்டும் உங்களை வெல்கம் பண்ணுகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஆமென். நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்ல பாடல் பாடி துதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆமென் ஊழியர்கள், தேவனுடைய மக்கள், ஆமென் நண்பர்கள், அறிமுகமான எல்லாரும் ஆமென் அப்படி ஜெபிக்கலாம். கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமே. ஹல்லேலூயா. ஓ கேடகமே, கண்மலையே, கோட்டையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். மேகூராதாலாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேகூதா சதாதாரா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் ஜீசஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எஸ் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உலக ரட்சகராக நீங்க இருக்கிறீங்க அப்பா. ஓ எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் எங்களை ஸ்தோத்திரம் காண்கிற தேவன், நீர் எங்களை காக்கிற தேவனாக. ஓ நன்றி நன்றி ராஜா. இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரங்கள், கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை துதிக்கலாம், அப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எஸ் ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். எஸ் நீங்க தான் ஆவியானவரே. ஓ பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்படியா, என்றென்றைக்கும் இருக்கும்படியா கொடுக்கப்பட்ட ஆவியானவர். வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், துதி ஸ்தோத்திரங்கள், எஸ் ஜெபங்கள் ஆண்டவரே. ஓ நிக்கம ரபலபரபா. எஸ் பிரைஸ் தி லார்ட். ஓ வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. தேவனை சில பாடல்களை பாடி ஆராதிக்கலாம். ஆமென். சில
ஆராதனையினுடைய பாடல்கள் நாம் தேவனை உயர்த்துகிறோம். துதி நான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அவர் செய்த எல்லாவற்றையும் நினைத்து நன்றி சொல்கிறோம். விசுவாச பாடல்கள், ஆவிக்குரிய பலனுள்ள பாடல்கள், அப்படி நம்ம ஆவியான அந்த பாடல்களிலே துதி பாடல், நன்றி பாடல், விசுவாச பாடல் இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆவியில நம்மளை அனலாக்குகிற, ஆவியில பலப்படுத்தும் அப்படி பாடலாம் நம்ம பார்க்கிறோம். சில பாடல்கள், பழைய பாடல்கள், புதிய பாடல்கள் இப்படி பார்க்குறது எல்லாமே நம்ம முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த அன்புக்கு அடையாளமாகத்தான் நாம் செய்கிறோம். ராஜரீக கற்பனை 2 புதிய பாட்டில் 1, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 2வது ஒரு ராஜரீக பிரமாணம் அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நீ அன்பு கூறுவது போல இதனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. இப்போ நாம இந்த கர்த்தரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, நன்றி சொல்றது, அல்லது அவருடைய அன்பில அந்த விசுவாசத்தினால் இணைக்கப்படுவது, அல்லது தேவனை உணர்ந்து பார்ப்பது, அந்த நம்பிக்கை உண்டாக்குவது, அப்படி நல்ல தெய்வீக பிரசனத்தோடு கூட தெய்வீக ஆவியில் அனலாய் அப்படிலாம் ஆராதிக்கிறது. இந்த ராஜரீக பிரமாணமான அன்பின் கட்டளைக்கு உட்பட்டது. கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படி அல்ல. இயேசுவை நேசிக்கிற ஒவ்வொருவரும் அவர் அன்பை புரிந்து கொள்வார்கள். தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி அந்த இருதயத்தை தேவ அன்பினால் நிரப்புகிறார். அவையால் அவரை பாடுகிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அப்படி நம்ம ஆராதிக்கலாமா, நம்ம அப்படி துதிக்கலாமா? எல்லாம் அப்படி பார்க்க போகின்ற இப்படி சொல்லலாம் இல்லையா? கர்த்தர் நல்லவர், அப்படி நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. இந்த கால வேலையில 10 மணி வேலையிலே தகப்பனே தந்தையே சேம் வார்த்தை தான், ஆனால் கொஞ்சம் அதை வித்தியாசப்படுத்தி பார்த்து எழுதியிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர், உமக்குத்தான் ஆராதனை, உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. அவரே போற்றுதலுக்குரிய பெரியவர், அவரே தூயவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், அவர் இரக்கம் இருந்தவர். அப்படி பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். அப்படி கர்த்தரை பாராட்டுகிறோம். தந்தையே
கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். தெரிந்த பாட்டு. எஸ், அதிகமாக கேட்ட பாட்டு. Bye.
காரியங்கள், தீய சக்தியுடைய கிரியைகள், அழிவின் கிரியைகள், நாசமோசத்தின் கிரியைகள், ஆமென், அசுத்த கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்ற ஆவியானவராலும் தேவனாலும் ஹalleluya. இயேசுவின் நாமம் அவ்வளவு மேலான நாமம். இயேசுவின் நாமம் அவ்வளவு உயர்ந்த நாமம். இயேசுவின் நாமத்துக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு, சுகம் உண்டு, வல்லமை உண்டு. ஹalleluya. அவருடைய நாமமே மேலான நாமம். எல்லா விதமான நாமத்துக்கு மேலான நாமத்தை நாம் அப்படி விசுவாசத்தோடு கூட இன்னும் பாடி துதிக்க போகிறோம். அந்த நாமத்தோடு கூட இயேசுவோடு கூட இணைந்தவர்களா ஆமென். இந்த காலையில இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், கர்த்தருடைய தேவதாசர்கள் எல்லாரும் அப்படி பாடலாம். கர்த்தர் நல்லவர். எஸ், ஆமென், ஆமென், ஹalleluya. இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு. ஓ இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. அப்படி சொல்லுவோம். இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. இந்த நாமம் போல வேறு நாமம் இல்லை, இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் சொன்னால் இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் போல வேறு நாமம் இல்லை, இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் சொன்னால் பயம் விலகிடுமே, இயேசுவின் நாமம் இது. இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஓ, இயேசுவின் நாமம் மேலான நாமம். பலே, இயேசு நாமம், பலே, இயேசு நாமம், இயேசுவின் நாமம், பலே, 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 இயேசு நாமம், பலே, இயேசு நாமம், இயேசுவின் நாமம், பலே, பலே. இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. இந்த நாமத்தில் ஆமென், இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை, இந்த நாமம் மேலானது. ஆமென், ஹalleluya. ஆமென். சாப கட்டுகள் எல்லாம் உடைந்திடும், அற்புதங்கள் திரளாய் நடந்திடும். எஸ், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் என்று சொல்லி அன்றைக்கு அந்த மகிமையை பிரத்யேகமாய் ஆமென் மரியாள் மார்த்தாளுடைய வாழ்க்கையில் காண்பித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கூட ஆமென் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். சிலருக்குள்ளாக சில வேளைகள்ல இது இந்த சாபத்தினால்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லாருடைய நினைவையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். காரணம், கல்வாரி சிலுவையிலே ஆமென் அத்தனை சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரே தம்முடைய ஜீவனை கொடுத்து அவளை சாபத்தையும் மாற்றினார். இப்ப நம்முடைய வேலை என்ன வேலை? அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான். எப்படி விசுவாசிப்பது? என்னுடைய எல்லா சாப கட்டுகளையும் இயேசு மாற்றி விட்டார், இயேசு நீக்கி விட்டார், அதிலிருந்து என்னை மீட்டு விட்டார். இப்போ நான் மீட்கப்பட்ட பிள்ளை. அதனால இப்போ நான் அதை குறித்து நினைக்க வேண்டியதல்ல, அற்புதங்களை நினைக்க வேண்டும், அதிசயங்களை நினைக்க வேண்டும், மகத்துவத்தை நினைக்க வேண்டும். வானமும் பூமியும் வணங்கிடும் மேலான நாமம். ஹalleluya. எஸ், ஆமென். சாப கட்டுகள் உடைந்திடும். ஓ, சாப கட்டுகள் உடைந்திடும், அற்புதங்கள் மேலாய் நடந்திடும், வானமும் பூமியும் வணங்கிடும், இந்த நாமம் மேலானது. சாப கட்டுகள் உடைந்திடும். ஓ,
மன அழுத்தங்களினால, மன பாரத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா ஆண்டவர் அருமையான ஒரு வேத வசனத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 12:1 மேகம் போன்ற திரளான சாட்சிகள் கர்த்தர் வைத்திருக்கிறார், நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிறார். முன்னெல்லாம் சில காரியங்களை, ஒரு செய்தியை கேட்கணும்னா கஷ்டம், ஒரு பாட்டை கேட்கணும்னா கஷ்டம். ஆனா இப்ப நம்ம வீட்டுல 24 hours என்ன செய்யலாம்? செய்தியை கேட்டுட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நல்லவர். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, அதை தள்ளிவிட்டு, ஆமென், இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஜெயம், இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம். ஆமென். நீங்க பாவி அல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். எஸ், ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை உண்டு, இரக்கம் உண்டு, எஸ், சுகம் உண்டு, ஜெயம் உண்டு, வல்லமை உண்டு. எஸ், சொல்லுமா, இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். சொல்லுமா, பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம், பலே 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 இயேசு நாமம், பலே இயேசுவின் நாமம், பலே பலே இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் சுகம் உண்டு, இயேசு நாமத்தில் வல்லமை, இயேசு நாமம் மேலான நாமம். பாடுங்க, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, லக்ஷ்மிக்காரா நாமத்தில் சுகம் உண்டு, இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு நாமம் மேலான இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் சுகம் உண்டு, இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு நாமம் மேலான. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார், நமக்கு சுகம் கொடுக்கிறார், நமக்கு வல்லமை கொடுக்கிறார். இந்த ஆராதனையோடு கூட நீங்கள் இணைந்தீர்கள் என்று சொன்னார், இந்த சாங்ஸ், இந்த வார்த்தையோடு கூட இணைந்தீர்கள் என்று சொன்னார், மேரா சதா உண்மையிலே உங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறும். எஸ், ஹல்லேலூயா. எஸ், சுகமாய் மாறும். ஆத்துமா வாழ்வது போல, கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளுக்கு ஆத்துமா வாழ்வது போல, ஓரியா கரஷகலலவா, எல்லாவற்றிலும் நீங்கள் சுகமாய் வாழணும். தகப்பனுடைய விருப்பம் அதுதான், இயேசுவுடைய விருப்பம் அதுதான். சுகமாய் வாழ்வது, ஜெயமாய் வாழ்வது, வல்லமையோடு கூட வாழ்வது. ஓ ஷகலலலலா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் மேலான நாமம். இந்த இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் எனக்கு வல்லமை உண்டு. மரகதகதகதக, ஓரியக்கலரரரா. ஹல்லேலூயா. உயிரான இயேசு, உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஜீசஸ் தான் நம்முடைய உயிர், ஜீசஸ் தான் நம்முடைய ஜீவன், ஜீசஸ் தான் நம்முடைய லைஃப். உயிரே நான் உம்மை
யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எஸ், ஹalleluya. தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பலத்தினால் இடை கட்டுகிறார். கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். ஹalleluya. கர்த்தராகிய ஆண்டவரின் பலன் பிதாவாகிய தெய்வம் நமக்கு பலனாய் இருக்கிறார். யெகோவா தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். சில வேளைகளில் பலவீனப்படுத்தி பயத்தை உண்டாக்கி, எஸ், ஹalleluya, தேவனுடைய அன்பை விட்டு அவனை கொஞ்சம் தூரம் அகற்றுகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும்படியா ஓ சகலலபா தேவ ஜனங்கள் மேல, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல தெய்வீக வல்லமை இறங்குவதாக, தெய்வீக பலன் இறங்குவதாக. தெய்வீக பலத்தினால் இடைக்கட்டும் ஆண்டவர், வல்லமையினால் இடைக்கட்டும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவருடைய வார்த்தையின்படி அந்த பலம், அந்த வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் பலத்தினால் இடைக்கட்டி ஆண்டவர் காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காமல் போகும். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். Thank you Father. உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பலனாக இருந்து நம்முடைய வார்த்தையை சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி வார்த்தை உண்மையுள்ளவர் நீர் காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த கருத்தை கொடுக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தை ஆஸ்வதிங்க, வேத வசனங்களை ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. ஆமென், ஆமென். ஒரு சில நிமிடங்கள், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு தேசத்தில் இப்போ நடக்கிற ஒரு பெரிய அழிவு நம்ம பார்க்குறோம். இந்த COVID-19 கொரோனா, அதனுடைய தாக்கம் 40,000 பேருக்கு மேலே நம்முடைய தேசத்தில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம பார்க்குறோம், தேசத்தில் பல இடங்கள் அது ரொம்ப அதிகமான ஆயிரங்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்குறோம். நம்ம பகுதியில் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அதுக்காக நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோல் இந்திய தேசம் ஆமை எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படும்படியா ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். COVID-19 கர்த்தர் மாற்ற வேண்டும். கொரோனாவுடைய காரியங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆண்டவர் சீக்கிரத்தில் நம்முடைய தேசத்தில் முழுவதும் இல்லாதபடிக்கு மாற்றும்படியா ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லைமா ரஷாகா பாலாபா ஓமை துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை முழுவதும் நினைக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துடைய ஆளுகிறவர்களை நினைக்கின்றோம். ஹalleluya. தகப்பனே, இந்திய தேசத்துடைய ஆண்டவரே, COVID-19க்காக போராடுகிற மருத்துவர்கள் தகப்பனே, ஹalleluya, நர்சஸ் தகப்பனே, இன்னும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஆண்டவரே, இன்னும் துப்புரவு பணியாளர்கள் எல்லாரையும் நினைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. இவர்கள் எல்லாம் எடுக்கிற காரியங்களை, பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலும் முழுவதுமாய் மாற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுக்கின்ற பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தர் நீங்க வாய்க்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல தகப்பனே, ஹalleluya, இந்த தீமையான காரியத்தை கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அது மட்டுமல்ல, பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், மழை நாள் இன்றைக்கு அழிவை நாம் பார்க்கின்றோம். ஆங்காங்கே நம்முடைய நண்பர்களாக இருக்கிறாங்க. அதுவும் நமக்கு அருகில் இருக்கின்ற அருமையான ஒரு மாநிலம் கேரளா
ஸோ அந்த கேரளா மாநிலத்தில் மழையினால் அழிவு நம்ம பார்க்குறோம். அங்கங்கே வெள்ளம் கேரளா மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டுடைய கூடலூர் அந்த பகுதி கூட வெள்ளம். இன்னும் மும்பை, நம்முடைய இந்திய தேசத்துடைய பொருளாதார மையம், அங்கே கூட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, துபாயிலிருந்து கேரளாவுக்கு நேற்றைய தினத்தில் நைட்டில் ஒரு ஃப்ளைட் வரும்போது ஸோ தன்னுடைய ஓடு தளத்தில் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அந்த இடத்தை விட்டு விலகி ரெண்டு அப்படி வெடிச்சு அங்கே இருந்த பைலட்டுன்னு ஒரு சில பேர் இறந்து போயிருக்கிறாங்க, சிலர் காயப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக நமக்கு இருக்கிறது. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் கொண்டு நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, வெள்ளத்தினால் அழிகின்ற ஹல்லேலூயா அழிவிலிருந்து எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீ காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அப்பா அப்பா, ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். அப்படி ஜெபிக்கலாமா? எஸ், அப்படி ஜெபிக்கலாம். ஒருவேளை இங்க இருக்கிறவங்க, அங்கே ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் அப்படி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். கேரளா மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த வெள்ளத்தினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பகுதியுடைய மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அந்த மக்களுக்கு கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே. அப்பா, அழிவிலிருந்து கேரளா மாநிலத்தை, தமிழ்நாட்டுடைய கூடலூர் பகுதியை ஆண்டவரை, இன்னும் மும்பை பட்டணத்தை, இன்னும் எங்கெல்லாம் அந்த அழிவுகள் நடக்கிறதோ கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே அப்பா நீர் காத்துக்கொள்ளுங்க அப்பா. தேசத்துக்கு கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே. தேசத்தை கர்த்தர் நினைத்தரும் ஆண்டவரே. கர்த்தராகி தேவன் அப்படி நினைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நேற்றைய தினத்தில் வந்த ஒரு ஃப்ளைட் நிமித்தமாய் ஹல்லேலூயா அந்த மழை நிமித்தமாய் வந்த அழிவிலிருந்து இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நபர்களை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க அப்பா. காயப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தாங்க. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. இனி இப்படிப்பட்ட விபத்துக்கள் ஆண்டவரை நடக்காதபடிக்கு கர்த்தர் நடத்தும்படியாக காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் இரக்கத்தை விளங்கச் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வம் அப்படி காப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அது மட்டுமல்ல, நம்ம வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்தோத்திர பண்டிகை ஆங்காங்கே இருக்கிற பகுதிகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நாம் கொண்டாட போகிறோம். ஸ்தோத்திர பண்டிகை நாட்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் நல்லவர். ஒரு வீடியோ கூட தேவ அன்பின் ஐக்கிய சபையாருக்கு அனுப்பி விட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். முதலாவது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு. இரண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதால் பிறரிடத்தில் அன்பு. ஸோ ஆகையால் இந்த கற்பனையின்படி நாம கர்த்தருடைய பிரதான நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியவங்க கட்டாயம் சோதர பிறரையும் நேசிக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில் நம்ம நேரடி 10லிருந்து 11 வரைக்கும் நமக்கு இந்த சர்வீஸ், ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து அல்லது காலையில் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏழை திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யலாம்? ஆமென். உணவு கொடுக்கலாம், அல்லது அரிசி கொடுக்கலாம், அல்லது எந்த நீட்ஸ் தேவையோ, எந்த தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை கொடுக்கலாம். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏழைகள் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆமென் இதை செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஆமென் கர்த்தர் நல்லவர். நம்ம சொந்தங்கள், நண்பர்கள், ஒருவேளை நம்முடைய உறவினர்கள், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆமென் எதையாவது ஒரு உணவு, விருந்து, எதையாவது ஒரு காரியத்தை நாம் செய்து கிறிஸ்துடைய அன்பை, அன்பின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றலாம். கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? கர்த்தர் நல்லவர். இந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு உண்டான காணிக்கையை நீங்கள் அனுப்பி தரலாம். தசம பாகத்தை, காணிக்கையை, சிறப்பு காணிக்கையை நீங்கள் அனுப்பித்தார்கள். அதை நாம் இந்த நாட்களில் ஊழியத்திற்கு பயன்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காரியங்களை மனதில் கொண்டு தம்முடைய பிள்ளைகளை, ஊழியர்களை, சபையாரை, கர்த்தருடைய மக்களை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியா தூரத்திலையும் சமீபத்தில் இருக்கின்ற சகோதரர்களுக்கு கர்த்தர் தம்முடைய காரியங்களை வாய்க்கப்படும்படியா, அவங்க நினைக்கிற, அவங்க மன விருப்பம், அவங்க பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கப்படும்படியா. எஸ், ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். லே சக்கரதரபலபா. ஓ ஆமென் ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி
ஆமென் அப்பா. ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவரே 11 வருஷம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்கிறீங்கப்பா. 12வது வருஷத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய கிருபை ஊழியத்தின் மேல இருக்க, கர்த்தருடைய நடத்துதல் ஊழியத்தின் மேல இருக்க தேவனே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். லே ஷகபலபா. ஊழியம் கர்த்தருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது. எஸ் ஹalleluya. நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடுத்த நல்ல அன்பு மக்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க மூலமாய் வந்த எல்லா விதமான ஊழியத்துக்கு உண்டான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ அன்பின் ஐக்கிய சபையார் ஆண்டவரை இன்னும் நண்பர்கள் ஆண்டவரை ஊழியர்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எந்த ஊழியர்களையும் ஆமென் ஆண்டவரே இயேசப்பா இனி நாங்கள் இழக்க விரும்பவில்லை ஆண்டவரே. ஊழியர்களை காத்துக்கொள்ளும், விசுவாச பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, இயேசுவின் நாமத்தினால் ஹalleluya. தேவைகளை சந்திங்கப்பா, மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா, பிரயாண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, ராஜாவாக இருக்கிறவரே, பார்த்து கொண்டிருக்கிறவரே, கேட்டுக் கொண்டிருக்கிறவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு தயவா நீர் அப்படி இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். நேச கரத்தை கொடுக்கிறோம், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேவ அன்பின் ஐக்கிய சபை ஆமென் நம்ம ஸ்தோத்திர பண்டிகை என்ன என்று சொன்னால் 11 வருஷம் நம்மளை இந்த ஊழியத்திலே ஆண்டவர் நடத்தினார். 99 நான் ரட்சிக்கப்பட்டேன். 2009 ஊழியத்தை துவங்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமாம், இப்போ 2020 ஹalleluya. ஸோ இந்த 11 வருஷங்கள் கர்த்தர் கிருபையாய் காத்து வந்திருக்கிறார். ஒரு 12வது வருஷத்தை துவங்க போகிறோம். ஆகையால் தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். அடுத்த வாரத்திலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆங்காங்கே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி கர்த்தரை ஆராதிங்க. உங்களுக்கு இந்த போன் வசதி, ஸ்மார்ட் போன் வசதி இருக்கும்னு சொன்னால் எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்கலாம். ஒருவேளை அது இல்லாத ஆட்கள் கூட நீ அங்கங்கே என்ன செய்யலாம், கர்த்தரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய சிறப்பு காணிக்கைகளை நாம் கர்த்தருக்காக கொடுக்கலாம். ஆமென். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுப்பார்கள். கர்த்தர் நல்லவர். ஸோ நீங்கள் அதை விதைக்கலாம், அதை கொடுக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதை போன்று ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கொண்டே வருகின்றோம். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ ஏழைகளுக்கு, திக்கட்ட பிள்ளைகளுக்கு, இதுவும் இன்னும் நம்முடைய நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு ஆண்டுடைய அன்பை வெளிக்காட்டும்படியார் தேவனுடைய அன்பின் காரியத்தை நீங்கள் என்ன செய்யலாம், எப்படின்னா நீங்கள் செய்யலாம். நல்ல ஒரு அன்பின் விருந்து அல்லது யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன கல்வி எந்த விதத்தில் நீங்கள் பண்ணலாம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் ஆமென் உயர்த்தப்படுவதாக. ஹalleluya. ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நமக்கு நேரங்கள் கொஞ்சமாக இருக்கிறபடினால் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். லகஷிகமரபா ஓ ரிபரகபலபா. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமத்தில் எங்களுக்கு ஜெயம் உண்டுப்பா, உங்க நாமத்தில் எங்களுக்கு சுகம் உண்டுப்பா, உங்க நாமத்தில் எங்களுக்கு வல்லமை உண்டுப்பா. ஆண்டவரே, இப்படி நாங்கள் பாடி அதை கருத்தாய் பாடி ரேகபலபா உங்களை நினைக்கும் போது, உங்க நாமத்தை நினைக்கும் போது எங்கள் ஆத்மாவுக்கு அது எத்தனை இன்பமாய் மாறுகிறது, அது எங்கள் ஆத்மாவுக்கு எத்தனை பலனாய் மாறுகிறது, சரீரத்திற்கு பாதுகாப்பாய் மாறுகிறது. ஹalleluya. கர்த்தாவே, உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்திருக்கிறீங்கப்பா. எங்களை சுற்றிலும் நீர் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆகையால் நாங்கள் பயப்படுவது இல்லை. எங்களை சுற்றிலும் நீர் இருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுற்றிலும் அக்னிமதலாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எஸ் ஹalleluya. எருசலேமை சுற்றிலும் அக்னி மதலாய் இருப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தமடி ஆண்டவர் நீர் அப்படி எங்களை சுற்றிலும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தீமைக்கு விலக்கி காக்கின்றவர், பொல்லாப்புக்கு விலக்கி காக்கின்றவர், நாசம் மோசத்துக்கு விலக்கி காக்கின்றவர், ரகரதலபா துஷ்ட கிரியைகளுக்கு விலக்கி காக்கிறவர் நீர் அப்படி விலக்கி காப்பதற்காய் ஸ்தோத்திரம். காரியத்தை வாய்க்கப்படும் கர்த்தர் எனக்காய் யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லி பார்க்கிறவன்
சங்கீதம் 138:8 படி கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிற காரியங்களை, அவங்க பிரயாசப்படுகிற காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணும்படியா சொல்லிக்கிறோம். அது தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எஸ், ஹalleluya. கர்த்தர் தாமே அதை நடப்பிப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவரீர் நீர் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியை நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:14 வாசித்து கேட்கலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஆமென். அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். ஞானவான்களுடைய போதகம், ஞானவான்களுடைய போதகம் எப்படிப்பட்டதா? ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய செய்தி ஜீவ ஊற்று. ஹalleluya. ஞானவான்களுடைய போதகம், ஞானவான்களுடைய போதகம் எப்படிப்பட்டதா? ஜீவ ஊற்றாக இருக்கிறதா? எத்தனையோ போதகம், எத்தனையோ வார்த்தைகளை நாம் இந்த நாட்களில் கேட்கின்றோம். வேதத்திலிருந்து நாம் இயேசு மூலமாய் கேட்கின்றோம், தேவதாசர்கள் மூலமாய் கேட்கின்றோம். வேதம் என்ன சொல்கிறது? ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. அதனால் மரண கன்னிகைகளுக்கு என்ன செய்யலாமா? தப்பலா. எங்க பார்த்தாலும் எல்லா இடத்திலும் நம்ம பார்க்கிறோம், மரணத்தை பற்றிய பேச்சு தான் அதிகம். ஒரு பக்கம் ஜீவனை பற்றிய பேச்சு, ஆனா இன்னொரு பக்கம் மரணத்தை பற்றிய பேச்சு. சோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கேட்கின்ற போதகம் ஜீவனை குறித்த போதகம், ஜீவ ஊற்று அப்படி என்பதற்கு ஏதுவான போதகத்தை நீங்களும் நானும் அதிகமாய் கேட்க வேண்டும். ஆமென், ஹalleluya. அப்போ ஞானவான்களுடைய போதகம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டானது. நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்காய், ஆமென், நீங்கள் நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருக்காய் வாழத்தக்கதான ஞானவான்களுடைய போதகத்தை கேட்கும்படியாய் தேவன் விரும்புகின்றார். இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்து 12வது வயசுல எருசலேம் அப்படிங்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பண்டிகைக்கு போகின்றார். 12 வயசு இயேசுவுக்கு. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அந்த 12வது வயசுல, அதுக்கு முன்பாக அந்த லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 40வது வசனத்துல பாருங்க, இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இயேசுவை பற்றி. லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இதுல நமக்கு ஒரு பகுதி, ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். ஞானத்தினால் நிறைந்த இயேசு இந்த பூமியில ஞானத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். 12 வயசு. 12 வயசு அடுத்த யங் ஸ்டேஜ் ஆரம்பிக்க போகுது. சோ அந்த கரெக்டான டைம்ல இயேசு கிறிஸ்து ஞானத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். அந்த 46வது வசனம் 47வது வசனத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் 46 47 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து பிரமித்தார்கள். இயேசு கிறிஸ்து 12 வயசுல போதகர் நடுவில் இருக்கின்றார். அப்படின்னா போதகத்தின் நடுவில் இருக்கின்றார். அப்படி போதகர் நடுவிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்புறம் கேட்கும் போது இவர் திரும்ப பேசும்போது சுற்றிலும் இருந்த ஆட்கள் எல்லாம் பார்த்து பிரமித்தார்கள். அப்படி பிரமிக்கத்தக்கதான ஞானம் உள்ளவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹalleluya. ஆகையால் தான் 52வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சோ கர்த்தருடைய ஊழியர்களாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம்,
இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு, இயேசுவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னார், அதிகமாய் ஞானத்திலே விருத்தி அடைந்து நம்முடைய போதகம் ஞானமுள்ளதா இருக்க வேண்டும். அதுவே ஜீவமூட்டாக இருக்க வேண்டும். அதுவே ஜீவமூட்டாக இருக்கும். ஹalleluya. சோ நம்ம கேட்கின்ற வார்த்தை கூட எப்படிப்பட்ட போதனையாக இருக்க வேண்டுமா? ஞானமுள்ள போதனையாக இருக்க வேண்டும். ரொம்ப காரியத்தை கேட்கிறோம், அதிகமான வார்த்தைகளை கேட்கின்றோம். திருமணத்தை செய்யலாம் கேட்கும்போது ஞானமுள்ள போதனையை கேட்கல, ஞானமுள்ள வார்த்தையை கேட்க முடியல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் இன்னைக்கு அதிகமா ஞானமுள்ள போதனையை கேட்டு அந்த காதுகளிலே ஜீவ ஊற்றாக அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆமென், ஹalleluya. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது மட்டுமல்ல, என்ன சொல்லப்படுது பாருங்க, அவர் வளர்ந்த ஊர் நமக்கு தெரியும். பிறந்தது பெத்லகேம்ல, அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி நாசரேத் அப்படிங்கிற ஊர்ல தான் வளர்ந்தார் இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர்ல அந்த வசனம் இப்படி சொல்லப்படுது பாருங்க, மார்க் 6:2. வளர்ந்த ஊர்ல அவரை குறித்து எப்படி சொல்றாங்க பாருங்க, மார்க் 6:14. அவருடைய பேர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா 6:2 ஓய்வு நாளான போது ஜெபாலயத்தில் உபதேசம் போதிக்க தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவருக்கு எங்கிருந்து வந்தது, இவர் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது. இயேசு போதிக்கிறார், ஒரு ஆலயத்திலே போதிக்கிறார், ஜெப ஆலயத்திலே போதிக்கிறார். நாசரேத்திலே அப்படி போதிக்கும் போது அங்கே நாம் பார்க்கின்ற, வளர்ந்த ஊர்ல போதிக்கும் போது பார்க்கிறோம், எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இது எங்கிருந்து வந்தது? அந்த ஞானமுள்ள போதனை இவங்க காதுகளுக்கு ஜீவ ஊற்றாக இருக்கிறபடினா, காதுகளுக்கு செழிப்பை உண்டாக்கத்தக்கதாக ஜீவ ஊற்றாக இருக்கிறபடினால் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு அப்படி சொல்றாங்க பாருங்க. அது அழகான ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை பாருங்க. இவர் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி, இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? எல்லாரும் போதிக்கிறாங்க, எல்லா போதகரும் போதிக்கிறாங்க. எத்தனையோ பேர் வாரம் வந்து போதிச்சாங்க, அத்தனை வாரம் வந்து போதிச்ச அத்தனை போதகர் உண்டு. ஆனா இயேசுடைய போதகம் எப்படி இருந்துச்சு சொன்னா, பலத்த செய்திகள். ஆமென், ஹalleluya. சும்மா வெறுமனே போதிப்பது அல்ல. நாங்கள் போதிக்கிறோம், நானும் போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, போதிக்கிறவருடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் பாருங்க. அவங்களே புலம்புவாங்க, கஷ்டப்படுறோம், நாங்க எப்பது பண்றோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா போதிக்கிற போதகருடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில அவன் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம். அந்த ஞானம் உள்ள போதனை போதிக்கும் போது போதிக்கிறவங்களுக்கும் என்ன செய்து அப்படின்னு சொன்னா, பலத்த செய்திகளை ஆண்டவர் நடப்பிக்கின்றார். அதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலத்த செய்திகளை நடப்பிக்கின்றார். ஆமென், ஹalleluya. போதனை நம்ம பார்க்கின்றோம். கடந்த சனிக்கிழமை நாங்கள் போதனை பிரசங்கத்தை முடிச்சிருக்கோம், வார்த்தையை முடிச்சிருக்கோம். முடித்த உடனே ஒருவர் வந்தார். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நல்ல ஒரு அரசு ஊழியர் சொன்னால் அசிஸ்டன்ட் கமிஷனர், ரிட்டையர்ட். ஸோ அவங்க உட்கார்ந்து அவங்களோட கூட அதிகமான வார்த்தையை போதித்தோம். இடையில சில குடும்பமாய் வந்தார்கள், அவரிடத்துல போதித்தோம், போன் மூலமாய் போதித்தோம். நேற்று தினத்துல ஒரு சிறு தம்பி, ஒரு இயற்கையான தம்பி, அந்த தம்பிக்கு கூட 1 மணி நேரம் போதிக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த போதனையில நாங்க பார்க்கிறோம், பலத்த செயல்களை பார்க்கின்றோம். எஸ், ஹalleluya. எங்கிருந்து வந்தது? அது தேவனிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஞானமுள்ள போதனையை கேட்கும் போது அந்த போதனை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளும் போது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற போதனையானது நாம் கேட்க கேட்க நமக்குள்ளாக என்ன உண்டாக்குகிறது? ஜீவ ஊற்றாக, காதுகளிலே அது ஊற்றாக அது கடந்து செல்கிறது.
சொல்றீங்க? ஹalleluya. ஜீவ ஊற்றாக இருக்கிறது. அந்த ஊற்றானது கேட்க கேட்க நம்ம வாழ்க்கைக்கு உண்டான ஊற்று, நம்மளை நல்ல வாழ வைப்பதற்கு உண்டான ஊற்று, அது ஊழியர்களாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஆமென் தாசர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அந்த ஊற்றான அந்த வார்த்தை நமக்குள்ளாய் கேட்டு நமக்குள்ளாய் கொண்டு செல்கின்றோம். ஆமென் ஹalleluya. அந்த ஊர்ல வளர்ந்த சாதாரணமான மனிதர்கள் அல்லது ஏதோ ஆலயத்தில் இருந்த ஆட்கள் மட்டும் ஆச்சரியப்படல, பலத்த செய்திகள் விளங்கும்படி இந்த போதனை எப்படிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமென் ஹalleluya. எஸ், இங்க அடுத்த பகுதி 14வது வசனத்துல பாருங்க. 6:14. அவருடைய பெயர் பிரசித்தமானார். ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து எழுந்தான். ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது. ஒரு ஆலயத்தில் மட்டுமல்ல, இயேசுடைய போதனை எங்க போய் எட்டுகிறது? அன்றைக்கு இருந்த ஏரோது ராஜாவுடைய செவிகளையும் போய் எட்டுகிறது. ஹalleluya. சோ இந்த வேர்ட், இந்த வார்த்தை ஆமென் தேசத்தை ஆளக்கூடியவங்களுடைய காதுகளில் போய் எட்ட வேண்டும். அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதையும் கேள்விப்பட வேண்டும். பலத்த செய்திகள் நடப்பதை அவர்களும் காண வேண்டும், ராஜாக்கள் காண வேண்டும். காற்பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்பங்கு தேசமாகி யூதேயாவை ஆட்சி செய்த ஏரோது ராஜா அவன் ஆச்சரியப்படுகிறான். அவன் யோவான் ஸ்நானகனை கொலை செய்தான். நீதியை பிரசங்கித்த, கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரசங்கித்த யோவான் ஸ்நானகனை கொலை செய்தான். ஆனா இப்ப அவனை பார்த்து ஆச்சரியப்படுறான் பாருங்க. யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்று சொல்லி. ஏன்னா அவன் பார்த்த ஆட்கள் எல்லாம் அப்படி நடக்கல. போதிச்சாங்க உண்மைதான், போதகர்கள் இருந்தாங்க உண்மைதான். ஆனா அந்த போதனையெல்லாம் நல்லதா இருந்துச்சு, ஆனா ஜீவ ஊற்றாக இருக்கல. ஆனா இப்போ இயேசுடைய போதனை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். இயேசுடைய போதனை குறித்து கேள்விப்படும் போது அந்த போதனை பலத்த செய்திகள் விளங்கத்தக்கதா இருக்கிறது. எஸ் ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்க வேண்டும். கர்த்தருடைய போதனை ஜீவ ஊற்று. அந்த போதனை நீங்கள் நானும் காதுகளில் கேட்க வேண்டும். ஹalleluya. காதுல கேட்டு அப்படிப்பட்ட ஜீவ ஊற்றான வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே என்ன செய்யணும்? இருதயத்துக்குள் கொண்டு செல்ல வேண்டும். ஹalleluya. ஜீவ ஊற்றான போதனை வேணும். எஸ் ஆமென் ஹalleluya. சோ தேவன் அப்படி விரும்புறார் பாருங்க. எல்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா நீ என்ன வார்த்தை நீ கேட்ட அப்படின்னு சொன்னா அப்படியே பிகு முடிப்பாங்க. சில ஆட்கள்கிட்ட கேட்போம், ஒரு சில ஆட்கள் சொல்லுவாங்க அப்படி உடனே கேட்ட டக்குனு ஸ்டன் ஆவாங்க, அது வேற. ஆனால் சிலர்கிட்ட கேட்கும்போது அப்படி ஆமாம் என்ன வார்த்தை நீங்க கேட்டீங்க அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோடு கூட இப்படி பேசினா. கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான் நம்மளை வாழ்வுக்கு நேராக, நல்ல வாழ்வுக்கு நேராக, நெருக்கமும் கஷ்டமும் இந்த உலகத்தில் அப்படி இருக்கக்கூடிய அதையெல்லாம் தாண்டி சரியாய் வாழ வைப்பதற்கு ஏதுவாய் கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவ ஊற்றாக நடத்தும். இந்த வார்த்தையை காட்டுக்குள்ள இருதயத்துக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்று நீதிமொழி புத்தகம் 4:23 அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளாக கொண்டு சென்று பாருங்க அதை என்ன செய்ய வேண்டுமா? வாசிங்க 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படுமா. இந்த காட்டுக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும். ஆமென் ஹalleluya. ஜீவ ஊற்றாகிய போதனை, சரியான தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்குள் கொண்டு சென்று அதை காத்துக்கொள்ள வேண்டும். அதை காத்துக்கொள்ள வேண்டுமா? ஆமென் ஹalleluya. சோ இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ உதாரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஆனா ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க 6வது அதிகாரம் நீதிமொழிகள் 6:8. நீதிமொழிகள் 6:8. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கின்ற சோம்பேறியே.
அந்த வசனம் வேற வசனத்தோடு வரும் தானே. நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, எறும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சோம்பேறி கோடை காலத்திலையும் சேர்க்க மாட்டாங்க, அல்ப காலத்திலையும் சேர்க்க மாட்டாங்க. ஆனா இப்போ இது சொல்லப்படுது, ஒரு தானியத்தை சேர்த்து வைக்கின்ற ஒரு எறும்பை குறித்து சொல்லப்படுது. அந்த தானியத்தை என்ன செய்யுமா? கோடை காலத்தில் சேர்த்து வைக்குமா. ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு சில தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வேலை இந்த நாட்டில் உங்களுக்கு எப்படி இருக்கலாம்னு சொன்னா கோடை காலமாக இருக்கலாம். ஆனா கோடை காலத்துல தானியத்தை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். அது என்ன தானியம்? வேதம் சொல்கிறது வசனம். மத்தேயு 13 வாசிக்க வேண்டாம். வசனம், வார்த்தை எப்படி இருக்குதா? அந்த வார்த்தையானது தானியத்துக்கு, அது விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ வசனத்தை, வார்த்தையை ஆமென் சேர்த்து வைக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு கோடை இல்லாம இருக்கலாம், ஆனா சுற்றிலும் இருக்கிற காரியத்தை பார்க்கும்போது அது கோடையாக இருக்கலாம். அப்படி கோடையாக இருக்கக்கூடிய நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? சேர்த்து வைக்க வேண்டும். இந்த நாட்கள்ல ஐயோ ஆலயத்துக்கு போக முடியல, ஆண்டவர் நல்லா வசனங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, கேட்க முடியல, ஒருவேளை அப்படி நினைக்கலாம். ஆனா அப்படி நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன், இல்ல இப்போ நம்ம தான் அதிகமா சேர்த்து வைக்கின்ற காலமா இருக்க வேண்டும். ஏன்னா வேத வசனம் ஒரு அழகான தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து நான் பாருங்க, அந்த கோடை காலத்தை குறித்து சொல்லப்படுது. ஏசாயா 58:11. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவார். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாராம்? டெய்லி உன்னை நடத்துவார். அவர் டெய்லி உன்னை நடத்தி மகா வறட்சியான காலம், கோடைக்காலம் அப்படின்னு சொல்ல சாதாரணமான கோடைக்காலம் இல்ல, மகா வறட்சியான காலத்திலையும் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்துவார். நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துவார். நம்முடைய ஜீவனை திருப்தியாய் நடத்துவார். நான் சொல்றேன், எறும்பை போல இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் அப்படின்னு சொல்லி காலங்கள் வரட்டும், நாட்கள் வரட்டும் என்று சொல்லி அல்ல. இந்த காலத்துல கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்க பழக வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்கள் நான் திருப்தியாய் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். பிரியமான பிள்ளைகள், ஆத்துமா திருப்தியாகும் போதுதான் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ முடியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப ஆத்துமாவோட திருப்தியா இருந்தா தான் எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க முடியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வாசிங்க, உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். அப்படின்னா சுகமாய், பலமாய், வலிமையாய் மாற்றுவார். எலும்புகளை எப்படி மாற்றுவாரா? வலிமையாய் மாற்றுவார். கர்த்தர் அப்படிதான் செய்கிறார். நித்தம் நடத்துகிற கர்த்தர் உள்ள இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தையை ஜீவ வார்த்தையாக வைக்கும் போது பாருங்க, கர்த்தர் நல்லவர். கோடை காலமாக இருக்கலாம், மகா வறட்சியான காலமாக இருக்கலாம், ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை திருப்தியாய் நடத்துகிறார். திருப்தியாய் நடத்துகிறார். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிங்க, நாம எப்படி இருப்போமா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல் இருப்பார். எப்படி இந்த வார்த்தையை மட்டும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஒரு எறும்பு தான். அந்த எறும்பை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 30வது அதிகார நீதிமொழிகள்ல அது அந்த எறும்பை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த எறும்பு இருக்கக்கூடிய எல்லா ஜீவனை பார்க்க எப்படிப்பட்டதா? சிறியவை, பூமியில சிறியவைகள் 24, 30, 24, 25. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. நல்லா கவனிங்க, எறும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன, அதாவது அற்பமான ஜந்து. சில வேலைகள் கண்ணுக்கே தெரியாது இல்லையா, கடிச்சது அப்படி கூட இருக்கு. எறும்புல வித்தியாசமான எறும்பெல்லாம் இருக்கு. ஆனா அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்துல என்ன செய்து சேர்த்து வைக்கிறது, அறுப்பு காலத்துல சேர்த்து வைக்கிறது. ஒருவேளை இந்த நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன்,
ஊழியர்களுக்கு நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இந்த காலம் உங்களுக்கு உலகத்துக்கு கோடையா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அறுப்பு காலமாக இருக்கிறது, அறுவடை காலமாக இருக்கிறது. இப்ப நாம எதை அறுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை அறுத்து கேட்டு அதை உள்ள வைக்கிறோம் பாத்தீங்களா இருதயத்துல. அப்படி வைக்கிறத இனி என்ன செய்ய போறோம் சொன்னா வேற வெளியில கொண்டு வந்து ஆத்துமாக்களை அறுவடை செய்ய போகிறோம். சோ அது வேற. இப்போ அற்பமா எண்ணப்பட்ட ஒரு ஜந்துவை வேதம் அவ்வளவு பாராட்டி பேசுது பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா பைபிள்ல சொல்லப்படுகிறது பாருங்க, நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வட்டாத நீரூற்றை போல இருக்க வேண்டும். அப்படி ஒரு சகோதரிய வாழ்க்கையில் நடந்தது. யாக்கோபு தன் மாமா வீட்டுக்கு போறார். மாமா வீட்டுல 2 பிள்ளைகள். அதுல மூத்தவருடைய கண் வந்து கூச்ச பார்வை, அவ சரியில்லை, அவ அற்பமா நினைக்கப்பட்டார். அதனால இளைய பிள்ளைய அவர் விரும்பி திருமணம் பண்றார். ஆனா திருமணம் பண்ணும்போது முதல்ல திருமணம் பண்ண நினைக்கிறாரு, ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில் அது நடக்கல. மூத்த அந்த சகோதரிய லேயாளை திருமணம் பண்ணிக்கிறார். இந்த லேயாளை திருமணம் பண்ணி அந்த சுற்றில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாகவும் அல்லது கணவனார் மூலமாக கூட அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆதியாகம புஸ்தகத்தை திருப்புங்க. ஆமென். இந்த லேயாளை குறித்து சொல்லப்படுது. ஆதியாகம புஸ்தகம் 29 வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அதனால கவனிங்க, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். அற்பமா நம்ம எங்க இருக்கோம்னே தெரியாது. ஒருவேளை பூமியில் இருக்கிற இடம் கூட தெரியாம, அட்ரஸே தெரியாம இருக்கலாம். மனிதர்கள் சில ஆட்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறார். எஸ், ஹalleluya. தேவனுடைய பார்வையில் நாம் இருக்கின்றோம். எப்படி இருக்கிறோமா, அவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையேறப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கர்த்தர் பார்த்தார், அடுத்தடுத்த பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பார்வையில் அற்பமா எண்ணப்பட்டவர்களுக்கு அடுத்தடுத்த ஆசீர்வாதங்கள் வரும், அடுத்தடுத்த நன்மைகள் நடக்கும், அடுத்தடுத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எஸ், ஹalleluya. அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். எல்லாருக்கும் மேல அற்பமா எண்ணப்படுறார். ஒருவேளை நம்ம அப்படி எண்ணப்படலாம், நினைக்கப்படலாம், ஆனா கர்த்தர் பார்க்கின்றார். வாழ்க்கையில் அடுத்தடுத்த காரியம் நடக்க போகுது. எப்படி நடக்க போகுது? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வட்டாத நீரூற்றை போல கர்த்தர் நம்மளை ஸ்தோத்திரம் அற்பமாய் எண்ணினவர்களுக்கு முன்பாக, அற்பமாய் பார்க்கின்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் மாட்ட போகிறார், தேவன் மாட்ட போகிறார். அப்படிங்கிற வார்த்தையை இருதயத்தில் வைக்கின்றோம். இந்த விசுவாச வார்த்தையை இருதயத்தில் வைக்கின்றோம். இப்படி வைக்கும் போதுதான் இருதயம் எப்படி இருக்குது? ஜீவ ஊற்றாக இருக்கிறது. காதுல கேட்கிற வார்த்தையை எப்படி மாறுதான்? ஜீவ ஊற்றாக மாறுகிறதா? ஞானவானுடைய போதனையை கேட்ட ஜீவ ஊற்றாக மாறும். அதை இருதயத்துல வைத்து எல்லா காவலோடு என்ன செய்யுமா, இருதயத்துல காத்துக்கொள்ளும் போது அந்த வார்த்தை எப்படி இருக்குதா? அவன் சொல்ல ஜீவ ஊற்றாக இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை ஜீவ ஊற்றாக இருக்கிறது. என்னை கர்த்தர் அப்படி வைக்க போகிறார். ஏன்னா லேயாளை அப்படிதான் வைத்தார். ஆமென். எறும்பை குறித்து ஆமென் அவர் சொல்லும் போது அற்பமான ஜந்து, கண்ணில் சில வேலைகளை பார்க்கலாம், சில வேலைகளை பார்க்கவே தெரியாத ஜந்து, ஆனா அதையே ஆமென் மகா ஞானம் உள்ளது அப்படின்னு சொல்லுகிறார். கோடை காலத்துல, அறுப்பு காலத்துல, எல்லா காலத்திலையும் தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். ஹalleluya. அதனால இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் எல்லா நாளும் ஒருவேளை சபை இருந்தா நான் இந்த செய்தியை கேட்பேன், எனக்கு நல்லா இருக்குமே என்று சொல்லி அல்ல. இப்ப அதை விட அதிக செய்தியை கேட்பதற்கு உண்டான கிருபையை கர்த்தர் தந்திருக்கின்றார். அதனால அதை அந்த வார்த்தையை கேட்டு, அந்த போதனையை கேட்டு, அந்த நல்ல காரியங்களை கேட்டு இருதயத்தில் வைக்கும் போதுதான் இருதயம் நமக்குள்ளாக ஜீவ ஊற்றாய் மாறும். இதை விட்டுட்டு தேவையற்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள கசப்பு, வெறுப்பு, துர்க்குணம், கபடு, வன்கண் அப்படி வாயில திரும்பி வரும்போது அதுதான் வரும். ஆண்டவரே சொல்றார், உன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவன் நம்மளுடைய இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? வாய் பேசுமா. வாசிங்க நீதிமொழிகள் லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 43, 44. சீக்கிரமா லூக்கா 6, 43, 44.
நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். உங்களை பார்த்து யாருமே சாட்சி கொடுக்க வேண்டியது ஆமை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது அங்கே சொல்லி பாருங்க. நல்ல மரம் அப்படின்னு சொன்னா இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை பார்க்கும் போதே சொல்லிடுவாங்க. ஏன்னா நல்ல மரம் என்ன செய்யுமா? நல்ல கனியை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். வாசிக்க தொடர்ந்து. முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நெருஞ்செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஒரு மனுஷனை பார்த்தா தெரியும், அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் இவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா அந்த இருதயம் கர்த்தர் விரும்புறார். எப்படி மாறணுமா? ஜீவ ஊற்றா இருக்கணும். அந்த இருதயத்துக்குள்ள கெட்ட காரியங்கள் போகாதபடிக்கு என்ன செய்யணுமா? காவல் காக்கணுமா? செக்யூரிட்டி, பாதுகாவலர். காவலர் யாரு? வேற யாரும் கிடையாது, நாம பாதுகாக்கின்றனர். பாதுகாவலர். இருதயத்துல ஒரு பாதுகாப்பை நாமளே உண்டு பண்ணி அந்த இருதயத்துக்குள்ளாக நல்ல காரியங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். அதான் ரொம்ப பேசிட்டே இருக்கும் பாருங்க. உங்களுக்குள்ள என்ன போகணும்? ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை, ஜீவ ஊற்றான அப்படி உள்ள போகணும். அப்படி நீங்க கேட்கணும். அந்த இருதயத்துல அப்படியே ஜீவ ஊற்றினால நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு 2 வசனம் சொல்லுங்க அப்படின்னா 10 வசனம் சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன தம்பிட்ட ஒரு வசனம் கேட்டேன். அப்ப அந்த தம்பி சொன்னான். அடுத்து இன்னொரு வசனம் கேட்டேன், அவன் ஒரு அதிகாரத்தையே சொன்னான். ஆச்சரியப்பட்டேன். என்ன அதிகாரம்? சங்கீதம் 23. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஹல்லேலூயா. சோ அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் அப்படி உள்ள போக போக நம்ம இருதயத்தில் என்ன செய்து நிரம்பும். அப்படி நிரம்பி நல்ல காரியத்தினால நிரம்பும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்கலாம்? ஜீவ ஊற்றாய் மாறுகிறது. சில பேர் பேசுற கேட்டுக்கிட்டே அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போய் நமக்குள்ளேயே போய் நெரிஞ்சல் மாறி, முச்செடி நெரிஞ்சல் அப்படின்னு சொன்னா அப்படிதான் பாருங்க. சில கெட்ட வார்த்தைகள், சில தவறான காரியங்கள் கேட்கும் போது அவங்க பேசிடுவாங்க. ஆனா கேட்ட ஆளுக்கு என்ன செஞ்சிடும்? முள்ளு மாதிரி குத்துறத மாதிரி. இந்த பேச்சை என்னைக்கு தான் விட போறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆனா நெரிஞ்சல் மாதிரி, அப்படி நெரிஞ்ச முள்ளு அப்படின்னு சொல்லி சின்ன முள்ளு பாருங்க. அது காலில் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா காலில் குத்துச்சுன்னா ரொம்ப வலி இருக்க முடியும். அதனால சொல்றோம், நல்ல மரமாய் கர்த்தர் உங்களை மாற்றி, எஸ் ஆமென், திராட்சை அத்திமரமாய், திராட்சை செடியாய் அதில் நல்ல பழங்களை அவருக்காக கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை மாட்டி அப்படி நடத்தவே தேவன் விரும்புகிறார். ஆகையால் நல்ல மரமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கத்தக்கதாய் நீங்கள் நானும் நல்ல பொக்கிஷம் அப்படி சொல்லக்கூடிய இருதயத்தில் நல்ல வார்த்தையினால் நிரம்பிட்டே இருக்க வேண்டும். எஸ் ஆமென். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்க, உங்க வசனத்தினால நிரப்புங்க, நல்ல காரியத்தினால நிரப்புங்க. பரிசுத்தாவினுடைய நிறைவே அதுதான், வேத வசனத்துடைய நிறைவே அதுதான். ஏன்னா இங்க நிரம்புறதுதான் வெளியில வர ஆரம்பிக்கிறது. இருதயத்தின் நிறைவு தான் என்ன செய்து வெளியிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இயேசு நிரம்பி இருந்தார், ஆவி நிரம்பி இருந்தார், பிதாவுடைய வார்த்தையினால் நிரம்பி இருந்தார். அவர் பேசின வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தது? கிருபையுள்ள வார்த்தையாக இருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது, கிரியை செய்யத்தக்கதாக இருந்தது. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் 10:11. நீதிமொழிகள் 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நல்லா கவனிங்க. நீதிமானுடைய வாய் என்னதான்? சொல்லுங்க ஹல்லேலூயா.
ஜீவ ஊற்று எதிலிருந்து வருது? ஞானவானுடைய போதனையிலிருந்து வருது. அதை ஜீவ ஊட்டாக அது இருதயத்தில் வைக்கும் போது அதிலிருந்து வெளிப்படுது பாருங்க. வாயில் வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தை, நீதிமானுடைய வாய் எப்படிப்பட்டதா? கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ கொஞ்சம் பேசுறத நிறுத்து அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேசுவீங்களா, இன்னும் கொஞ்சம் கேட்கட்டுமே அப்படிமா. ஹல்லேலூயா. அப்படித்தானே? ஆமென். இன்னும் கொஞ்சம் பேச. ஆமென். ஐயோ முடிச்சிட்டாங்களே. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையே, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஒரு தீர்மானம் நான் அப்படி எடுத்த பாருங்க. இனி யார் வந்தாலும் அவங்க கதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மணி நேரத்துல அப்படி ரொம்ப காரியத்தை பேசுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை இனி யார் நேரில் வந்தாலும் பேசினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும். கர்த்தர் நல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தையை இதயத்தில் வைக்கிறார் பாரு. நான் ஒரு காரியத்துக்காக போறேன். நான் ஒரு காரியத்துக்காக போகும்போது அந்த காரியத்தில் நான் பார்த்த காரியங்கள், அதுக்கு முன்னால் ஒரு சின்ன புத்தகத்தை பார்த்தேன். அதுல 4 வார்த்தை. என்ன வார்த்தை என்று சொன்னால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதம் வாய்க்காமல் போகும். இதை எப்படி நமக்கு அந்த வார்த்தையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுல வாசித்தம் பாருங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதம் வாய்க்காதே போகும். அப்புறம் அடுத்த வசனம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னை பலப்படுத்தி இந்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். என் தேவன் தம்முடைய மகிமையை ஐஸ்வரிக்கும்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். சோ அப்படினா அந்த வசனத்தை அறிந்து அதை இருதயத்தில் வைத்து அதை ஜீவ ஊற்றாக வாயில பேசிட்டே போறேன். என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஒரே நாள்ல 3 விதமான இடத்துக்கு 3 விதமான அதிகாரியை சந்திக்கணும். அப்ப 3 விதமான அதிகாரியை சந்திக்க நான் போறேன். அந்த 3 விதமான அதிகாரியை சந்திக்கிற காரியங்கள் கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறேன். அதை நான் தியானமா இருக்கிறேன். அந்த தியானம் தான் என் வாய்க்குள்ள வந்துட்டே இருக்குது. சொன்னா ஹல்லேலூயா. சங்கீதம் 2:3 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இப்ப பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கு. இப்போ உங்க ஆத்மா என்ன செய்யும்? சந்தோஷப்படும். முதல்ல உங்க ஆத்மாவை சந்தோஷப்படுத்துங்க. அடுத்த ஆத்மா அடுத்து சந்தோஷப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எஸ் ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அதை வாய்க்க செய்கிறார். நம்ம எந்த காரியத்துக்கு போறோமோ அதை வாய்க்க செய்கிறார். ஆகையால் சொல்றேன், உங்க காரியங்கள் வாய்க்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. அந்த பிரசங்கத்துக்கு அளவு குறி போடுவது அல்ல. நான் பார்க்கிறேன், ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க வாய்க்கிறீங்கப்பா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் அந்த கர்த்தர் வாய்க்க பண்றாரு பாருங்க. இயேசுவுடைய வார்த்தை லூக்கா 4:22ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 4:22ல இயேசுவுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சா? எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு பாருங்க. இயேசுவுடைய வாயுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சா? கிருபையுள்ள வார்த்தையை குறித்து ஆச்சரியப்படுகின்றார். சோ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய தாசர்கள் அப்படி ஜீவ ஊட்டாய் வர வேண்டும். ஜனங்கள் ஆச்சரியப்படணும். தேச தலைவர்கள் ஆச்சரியப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தை ஆளக்கூடியவங்க ஆச்சரியப்படணும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆச்சரியப்பட வேண்டும். இந்த வாரத்தில் நான் அதை பார்த்தேன் பாருங்க. ஒரு சில சாதாரணமான மனிதர்களை பார்த்து கர்த்தர் உதவி செய்தார். சில அரசு அதிகாரிகளை கர்த்தர் பார்த்து உதவி செய்தார். ஆனா நான் பார்த்தேன், கர்த்தர் தயவு உண்டாக்குவதை பார்த்தேன். நம்முடைய வாயினுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நற்சாட்சி கொடுப்பதற்கு எதுவாக இது மாறும். அதுதான் ஜீவ ஊட்டாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. எஸ் ஆமென். ஜீவ ஊற்று நம்மளே வாழ வைக்கும். நம்மளை சார்ந்தவர்களை வாழ வைக்கும். நம்முடைய சபையாரை வாழ வைக்கும். நம்முடைய தேசத்தை வாழ வைக்கும். எஸ் தேசத்துடைய அதிகாரிகளை வாழ வைக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கை? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னாரே அவருக்குள்ளான வாழ்கிற வாழ்க்கை. அதான்
நம்முடைய நோக்கம். எஸ் ஆமென். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே கேட்கின்ற அந்த வார்த்தை, செவிகளிலே கேட்கின்ற வார்த்தைகள், நீங்கள் நான் கேட்கின்ற வார்த்தைகள் ஜீவ ஊட்டாக ஞானவானுடைய போதனை கேட்டு ஜீவ ஊட்டாய் காதுகளிலே கேட்டு அதை இருதயத்துக்குள் கொண்டு சென்று அதை இருதயத்துக்குள் ஜீவ ஊட்டாக காத்து வாயிலே பேசக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறும்போது நம்மையும் அதை ஆசீர்வதிக்கிறோம். எப்படி ஒரு தண்ணீர் ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு சென்று செல்கிற இடங்களெல்லாம் செழிப்பை உண்டாக்குகிறதோ, கர்த்தரால் நடத்தப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட செழிப்பை உண்டாக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுவார். குறைவு இருக்காது, வருத்தம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, பாரங்கள் இருக்காது, நெருக்கங்கள் இருக்காது. மனசுல அல்லது சிந்தையில அல்லது ஆமைக்கு எண்ணங்கள் நம்முடைய செவிகளில அந்த வார்த்தையை கொண்டு வருவோம். எஸ் ஹalleluya. அந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாய் மாறட்டும். எஸ் ஜீவ வார்த்தையாய் மாறட்டும். எஸ் ஆமென் ஹalleluya. பிறரை வாழ வைக்கத்தக்கதாய் மாறட்டும். எஸ் ஆமென். கண்ட நல்ல சொல்லுவோம் ஹalleluya. அந்த ஜீவ ஊற்று ஆமென் நமக்குள்ளார்ந்து புறப்பட்டு செல்லட்டும். தேசங்களுக்குள்ளாய் செல்லட்டும், பட்டணங்களுக்குள்ளாய் செல்லட்டும். எஸ் ஹalleluya. சொந்தங்களுக்குள்ளாய் செல்லட்டும், ராஜாக்களுக்குள்ளாய் செல்லட்டும். சென்ற அந்த ஜீவ வார்த்தை வாழ வைக்கட்டும், ரட்சிக்கட்டும், விடுதலையாக்கட்டும், சுகமாக்கட்டும். தோல்விகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், அசுத்த எண்ணங்கள் மாறட்டும், அசுத்த கிரியைகள் மாறட்டும், பலத்த செய்திகள் ஆமென் விளங்க செய்யட்டும். எஸ் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஓ ரஷகரதரத ஓ மக்கு நன்றி ராஜா. எஸ் ஹalleluya. இன்றைக்கு ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்றை குறித்து எஸ் ஹalleluya காலையிலே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதா ஓ ரீமா நகரதரதரத எஸ் அதிகமாக இனி என்னுடைய காதுகளில் ஓ ஹalleluya ஜீவ ஊற்றாகிய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு கேட்டு எனக்காக ஜீவ ஊற்றாக வைத்து என் இதயத்துக்குள் வைத்து நான் இனி ஸ்தோத்திரம் பேசுகிற ஆமென் வார்த்தைகள் எல்லாம் ஜீவ ஊற்றாக நான் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி ஹalleluya. எல்லாரும் அப்படி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி சொல்லுவோமா? என் வாயின் வார்த்தைகள் ஜீவ ஊற்றாய் மாறட்டும். நான் பேசுகிற வார்த்தைகள் ஜீவ ஊற்றாய் மாறட்டும். என் கேட்கிற வார்த்தைகள் ஓ ஜீவ ஊற்றாய் மாறட்டும். என் இருதயம் ஜீவ ஊற்றாய் மாறட்டும். கர்த்தர் அப்படி உங்களை மாட்ட வல்லவர். எஸ் ஆச்சரியப்படத்தக்கதான இந்த மாதிரி ஜீவ ஆமென் வார்த்தைகளை, ஜீவ சோதர ஊட்டாகிய வார்த்தைகளை கேட்டீங்கன்னா எஸ் பலத்த செய்திகளை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களை குறித்து நற்சாட்சி சொல்லுவார்கள். உங்க வாயின் வார்த்தைகளை குறித்து நற்சாட்சி சொல்லுவார்கள். எஸ் ஹalleluya. பல மனிதர்கள் பல விதங்கள்ல பேசுவாங்க. எஸ் உண்மைதான். ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி பேசணும்னு சொல்லி ஆமென் கர்த்தர் நமக்குள்ளாக கர்த்தர் கட்ட தருகிறார். எஸ் ஹalleluya. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில எஸ் பிறரை வாழ வைப்பதற்கு ஏதுவாய் ஓ ரஷகரதரத தேசத்தை கர்த்தருடைய ஆமென் வாழ்க்கையை கொண்டு வருகிற வாழ்க்கையாக தேசத்துடைய தலைவர்களை ஆச்சரியப்படத்தக்கதா கர்த்தர் மாட்டத்தக்கதா எஸ் ஹalleluya. ஜீவ ஊற்று காதுகளிலே தொனிக்கட்டும், இருதயத்திலே ஸ்தோத்திரம் நிரம்பிஇருக்கட்டும், அது வாயிலே பேசப்படட்டும். எஸ் உங்கள் வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டமாய் வற்றாத நீரூற்றாய் மாறும் மாறும். அதுல சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கட்டாயம் நான் சொல்றேன் ஹalleluya ஹalleluya. வாழ்க்கை மாறும். உங்கள் ஆமென் சரீரம், உங்க ஆத்துமா சுகமடையும், பலனடையும். எஸ் ஹalleluya. ஆத்துமாவில் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். எஸ் உங்கள் எலும்புகள் பலனடையும். எஸ் உங்கள் நரம்பு மண்டலங்கள் பலனடையும். எஸ் ஜீவ வார்த்தை நீங்கள் கேட்டு ஜீவ வார்த்தை இதயத்தில் வைத்து நீங்கள் பேச 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 ஜீவ வார்த்தைகள் ஸ்திரமானவா உங்கள் வாழ்க்கை அப்படி மாற்றும். கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படி மாறட்டும் ஆண்டவரே. எஸ் கோடை காலம் மகா வறட்சியான காலத்தில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா நல்ல செழிப்பாய் வாழத்தக்கதா, ஆஸ்வாதமாய் வாழத்தக்கதா, சுகமாய் வாழத்தக்கதா, அநேகருக்கு ஆஸ்வாதத்தின் வாய்க்காலாய் வாழத்தக்கதா கர்த்தர் அப்படி மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். மகா ஞானம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், சுகமாய்
ஆசீர்வாதமாய் காத்துக்கொள்ளும். நன்றி ஆண்டவரே, உடைய கரத்தை கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கடந்து வர இயேசுவே உமக்கு நன்றிமாய் ஆராதிக்க துதிக்க ஹalleluya ஜெபிக்க உடைய ஆலயத்திலே தகப்பனே உமக்கு நன்றி. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க நாம் மைப்படட்டும். பெரிய காரியம் செய்யுங்க. சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், பார்க்கின்ற கேட்கின்ற ஆமென் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், அங்கங்கே இருக்க தேவனுடைய மக்கள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாரோடு கூட கர்த்தருடைய கிருபை சமாதானம் இருந்து நடத்துவதாக. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து ஆமென் நடத்துவதாக. ஆமென். ஆமென். Praise God.